இப்போதான் அரசியல் குளிர் ஜுரம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்குது. போக போக தான் தெரியும் அரசியல் எந்த அளவுக்கு வைரல் நோயின்றது தெரியும் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கண்ணப்பன் விலகி வேற எதுக்கு போறதா சொல்றாங்க. எந்த கண்ணப்பன் கேக்குறீங்க? இந்த சிவபெருமானுக்கு கண்ணை பிடிங்க வச்சாரு அந்த கண்ணப்பனா, இல்லைன்னா இங்க ஜாதி சங்க கட்சி வச்சுக்கிறாரு அந்த கண்ணப்பனை கேக்குறீங்களா? அவர் பேர் ராஜா கண்ணப்பன். அவரு வெளியே போறாருங்களாமா. அவரெல்லாம் எப்பயோ கழுத்து பூச்சி வெளியே தள்ள வேண்டியது திமுக. இவரே வெளியே போறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் போக்குவரத்து துறை ஜெயிச்ச உடனே கொடுத்த உடனே அங்க ஒரு டிரைவரை நீ எஸ்சி தானு சொல்லி ஜாதி வன்கொடுமை சொல்லி ஒரு அரசியல் கட்சியில ஒரு மினிஸ்டரா இருக்கவர் இந்த வார்த்தை பயன்படுத்தி பெரிய சர்ச்சைக்குள்ளாகி. ஏன்னா இந்த திமுக கட்சி ஜாதி மதம் பேதனால அதுக்காக ஆரம்பிச்ச கட்சி. அதுல ஒரு மினிஸ்டர் இப்படி பேசினா இப்படி இருக்கு. அதனால பிடுங்கி மறுபடியும் வேற கொடுத்தா அந்த துறையிலயும் மறுபடியும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அவர் இருக்கிற தொகுதியில அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவன் திருந்தே மாட்டாரு. இப்பதான் கழுத்து பூச்சி வெளியே தள்ளுறாங்க அவரு. திமுக எப்பவுமே ஸ்லோ மோஷன்ல வேலை செய்யுமா? திமுக ஸ்லோ மோஷன்ல வேலை செய்யணும் இல்ல. திமுக என்ன பண்ணா அங்கங்க ஆப்பு சொருவிட்டு வந்துடும். யாருக்கு எங்க தேவையோ அவன் தான் ஸ்லோவா அதுல உக்காஞ்சிக்கிறான். மற்றபடி திமுக ஒன்றும் ஸ்லோ மோஷன்ல. அது எப்பவுமே 24 மணி நேரத்துல சூரியன் எப்படி உதியுமோ அப்படி உதிச்சா அப்படி மறையும். ராஜகப்பன் விளையாடுறது யாதவருடைய ஓட்டு வாங்கி பாதிக்கணும். என்னத்துக்கு அது யாதவரை பாதிக்கும்? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நான் அந்த சைடு பாதி நயினார் நாகேந்திரன் வச்சுக்கிறாப்பல. பேலன்ஸ் ஃபுல்லா திமுக கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால அங்கெல்லாம் தாராளமா ஜெயிக்கும். இவர் சொல்றது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னா இருக்கும். இவர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல. இப்பெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இவர் ஒருத்தம் கிடையாது. இப்பெல்லாம் அங்க திமுக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ராதாபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாங்குநேரி இங்கெல்லாம் ஆல்ரெடி திமுகவோட ஆளுங்க ஃபயரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முதலமைச்சர் திரும்ப நமக்கு கிடைக்குமா? முதுகுளத்தூர் தொகுதி முதுகுளத்தூர் கண்டிப்பா திமுக அடிச்சிடும். ஏன்னா அங்க நிறைய நலத்திட்ட உதவிகளும் நிறைய மகளிருக்கான வேலைகள் நிறைய வேலை இறங்கி செஞ்சிருக்காங்க. பட் அதுக்கு போய் கம்பேர் இதுக்கே போக தேவையில்ல. அங்கெல்லாம் இந்த கனிமொழி அக்கா ஒரு ரவுண்ட் அடிச்சாலே போதும் அசால்ட்டா ஓட்டு வந்துடும் அந்த ஏரியால. கனிமொழி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க தம்பிகளா திமுக காரன தொட்டு பாருன்னு சொல்லிட்டு. ஆமா, அது ஒரு இந்த பேச்சா இருக்குமா? ஆமா எப்பவுமே திமுக காரன் தான் எல்லாரையும் தொடுவான். திமுக தொடுறேன் உன்னை காலி பண்றேன் கீழி பண்றேன்றது சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல நிறைய நாய்ங்க குலைக்கும். முடிஞ்சா கட்சி பாருன்னா சொல்ல முடியும், முடிஞ்சா தொட்டு பாருன்னா சொல்ல முடியும். ஏன்னா இது மற்றவங்களுக்கு இருக்கா இல்லைன்னு தெரியல. ஆனா திமுக காரனா ஒரு திமுறை இல்ல, திமுக காரனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தொடரணும்னு நினைச்சாலே அவன் காலிதான்ற மாதிரி இருக்கும். திரும்ப விஜய சிபிஐ கூப்பிட்டு எப்படி பாக்குறீங்க? திரும்ப கூப்பிட்டுருக்காங்கன்னா இப்படி அடிக்கடி கூப்பிடுறதுக்கு அவங்களே ஜெயிலில் போட்டு அங்கேயே வச்சுக்கலாமே. எதுக்கு அவரை சும்மா திறந்து விடுறீங்க? இங்கே இன்ஸ்டால்மெண்ட்ல ஒவ்வொருத்தனா செத்துன்னு இருக்கான். நீங்கள் அங்கேயே வச்சிருந்தா கூட அதுக்கப்புறம் நடந்த ஒரு 2 மரண நாச்சம் மிச்சமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். ஜனநாயகன் படம் அப்போத்துல ஒருத்தர் சொல்லிட்டே இருக்காரு. இது ஸ்டாம்பேட் நடந்தது முழுக்க அந்த படம் எடுத்திருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, நக்கீரன் கோபால் அவர்களை. அவர் பேச்சை துச்சமாக வச்சு நம்ம யாரும் இது பண்ணலாம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் வச்சிருக்கேன்றாரு. இப்போ என்ன எல்லாரும் சிபிஐயே வெளியிட்டு இருக்க வீடியோ பாருங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு இப்ப எல்லாருமே பேசுறாங்க. எல்லா விஷயத்திலுமே நக்கீரன் தான் முதல்ல நிற்கும். இந்த விஷயத்துலயும் அவங்க கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். இப்போ வாலண்டரியா சிபிஐக்கு என்னை உள்ள சேர்த்துங்க இந்த கேஸ்ல, என்கிட்ட ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்கு, நான் காட்டுறேன் நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்றப்போ ஒருவேளை இவர் சொல்றது 100% உண்மையா கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த அளவுக்கு தைரியமா ஒரு பத்திரிகையாளர் தன்னை அந்த கேஸ் உள்ள இணைச்சிக்கணும்னு கேட்கறதுலாம் அப்போ அவங்க கிட்ட ஏதோ ஒன்று வலுவான ஆதாரம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்க இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா ஷூட்டிங் கேமரா இங்க வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது சிபிஐ இப்பயும் அந்த இதை லீக் பண்ணணும். அதுக்கு என்ன? இல்ல இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்காங்க. ஆதாரத்தை மொத்தமா அழிச்சோம்னா அந்த அழிச்ச ஆதாரங்களை ஏன் அழிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது அவ்வளவுதான். அந்த மறுபடியும் அந்த ஆதாரத்தை அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதனால் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்துட்டு தான் அவங்கள பிரமிச்சு போயிருக்காங்க. அதனால இது இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அநியாயமாக. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாதான் யம தர்மனாக இருந்தால் கூட கொஞ்ச நாச்சும் அவனுக்கு கருணை இருக்கும். இந்த மாதிரி மனுஷங்களாக இருந்துட்டு இப்படி பண்ணுறாப்புலையே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல்
நீங்க வண்டிக்கு வெளியே நடந்துட்டு தான் பார்த்துருக்கீங்க, வண்டிக்கு உள்ள இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதாவது ஸ்பைடர்னு ஒரு படம் வந்திருக்கும், அதுல எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒருத்தவங்க சாவறப்போ அப்படியே பார்த்து ரசிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவர் உள்ள இருந்து அதெல்லாம் பண்ணதா மாதிரி லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி பண்ணி அதெல்லாம் ஒரு ஷூட்டிங்காகவே எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ மனுஷனுக்கு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் இருக்கடா, பாவம் மக்களோட உயிரில் வச்சு விளையாடுறாங்களே. இதே உண்மையாலுமே ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்திருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? ஒரு உயிரை துச்சமாக நினச்சி இப்படி ஒரு மனுஷன் வரான். இது இவ்வளோ பசங்க இது தெரியாமல் முட்டு குத்துன்னு இருக்கு. இப்போ என்னதான் நம்ம வந்து படிப்பறிவில் முன்னுக்கு வந்துட்டோம்னா, ஏன்டா இந்த சாதாரண அறிவே நம்ம பசங்களுக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னு தான் தோணும். ஒருவேளை பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை பிஜேபி அலையன்ஸ் அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே சொல்றாங்கல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட நம்ம அலையன்ஸ் வைக்கக்கூடாது, இவங்கெல்லாம் நாட்டில் தூர்வாரப்பட வேண்டியவங்க, களை எடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆள். அதனால பிஜேபி வந்து இந்த ஒரு விஷயத்துல நான் பிஜேபியை நான் ரொம்ப நாள் அவங்கள அகேன்ஸ்டா காந்தி காலத்துலேருந்து பார்த்தாலும் இந்த விஜய் விஷயத்துல பிஜேபிக்கு மேலே ஒரு மரியாதை வந்திருக்கு. காரணம் என்னன்னா, ஒருத்தன் தண்டிக்கப்பட வேண்டியன்றவங்கலாம் போய் கூட்டணி வைக்க மாட்டாங்கல்ல, அது ஒரு விஷயத்த இவங்க தான் வந்து நாம போறோம் எங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே கண்டி, அவங்களாம் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயுமே இல்லை. இந்த தமிழிசை சவுந்தரராஜன் தான் எப்பவும் பாரு தாமரை மலர்ந்தே தீரும்ன்ற மாதிரி கத்தின்னு இருப்பாங்களே கண்டி, மற்றபடி யாரும் அவங்களை சட்டம் பண்ணலை, ஒரு நாய் போய் அவங்கள சீண்டல. 90 சீட்டு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் கொடுக்கறதா இருந்துச்சு, அதாவது துணை முதலமைச்சர். இல்லை இவங்க அடிக்கடி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க, அதுவும் நம்ம பொய் ஃபுல்லாக ஃப்ராடு தானே. நடித்த 61 படத்தில் 16 படம் தான் இட்டு, அந்த 16 படங்களும் அவங்க இங்கிலீஷ் படம், தெலுங்கு படம், மகேஷ் பாபு படம், அல்லு அர்ஜுன் படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்களை இது பண்ணி தான் எடுத்துருக்குறாங்க. அதே ஒரு திருட்டுத்தனமான நடிகர் தான் இவரு. அவருக்கு மேலே ரஜினி இருக்கிறாரு, கமல் இருக்காங்க, அஜித் இருக்காரு, அப்படி இருந்தால் தான் உச்சபட்ச நடிகர்னு சொல்லி ஏமாற்றி அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி தெரிகிற ஒரு நடிகர். அதுலேயும் ஒரு ஏமாத்தல், பெத்த தாய் பத்தவ போனுக்கும் உண்மையாக இல்லாத அதுலேயும் ஒரு ஏமாத்தம், கட்டின பிள்ளைங்களுக்கு இந்த பெத்த பிள்ளைங்களுக்கும் உண்மையாக இல்லாதவங்க அங்கேயும் ஒரு ஃபேக்கான ஒரு அப்பன், பொண்டாட்டிக்கும் ஃபேக்கு, இந்த மாதிரி மக்கள்கிட்டையும் ஏமாற்றி படம் எடுக்க இந்த மாதிரி ஸ்டாம்ப் எல்லாம் நந்து இந்த மாதிரி அதில் ஷூட்டிங்கு இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாகவே ஒரு ஃப்ராடை வந்து நம்ம வந்து ஒரு தலைவராக ஆக்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து கடவுள் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு உண்டான கூலி கொடுக்கணும் அவர். பிஸ்மி சொல்றாப்புல வடபழனியில் உள்ள கல்யாண மண்டபத்தை வித்துட்டு மக்களுக்காண்டி செலவு பண்றாரு. ஆமா பிஸ்மி அப்படிலாம் சொல்ல மாட்டார். பிஸ்மிக்கு இப்போ வந்து யாரோ கரெக்டா அவர் எப்போ பிஜேபிக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருந்தா கொஞ்சம் பிக் பின்னாங்கண்ணா போல. பிஸ்மி சொல்றதுலாம் எல்லாத்தையும் நம்பணும் அவசியம் கிடையாது. போரூரில் சங்கீத மகால் இருந்தது, ஏற்கனவே அவன் பொண்டாட்டி பிரிகிறப்போ அதை வித்துட்டா போல. இப்போ இருந்தது சாலிகிராமத்தில் இருந்த குமரன் காலனிலேருந்து ஜேஎஸ் கல்யாண மண்டபம். ஜேஎஸ்னா ஜோசப் விஜயும் சங்கீதா. ஸோ இப்போ அவங்க வந்து கேஸ் போட்டிருக்கிறதுனால எங்கே இந்த கல்யாண மண்டபத்தை அவங்க கையகப்படுத்திட போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதுவாகிடுச்சுன்னா நாளைக்கு இது அவங்க கையில் போயிடும்ட்டு இப்போ வித்துட்டு அறுக்க பறுக்க அந்த பணத்தை எடுத்துறதுக்கு காரணமே அதுதான். அது கூட ஒரு செட்டிங்காக தான் இருக்குமே கண்டி, இவரெல்லாம் வந்து மக்களுக்கு செய்யணும்னு அவன் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டார். பொண்டாட்டிக்கே செய்யல, புள்ளிக்கே செய்யல, அந்த இடத்த வித்துட்டு இவங்களுக்கு செய்வாரு. அதுல சங்கீதாவுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஜேஎஸ்னா தானே சங்கீதா ஜோசப், அதனால அதை கேஸ் ஆயிடுச்சுன்னா அது அவங்க கையில போயிடும்ட்டு அதை அவரு இது பண்ணிக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.